Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல மூணே பொருட்கள் வச்சு சட்டுன்னு சூப்பரா டேஸ்டியான டீ கடை இனிப்பு போண்டா எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சலிச்சிட்டு இந்த மாவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பொடிச்ச சக்கரை 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த கப்ல நீங்க மைதா மாவு மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல மற்ற பொருட்களும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சக்கரை சரியா இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவு தேவையில்லைங்க. நீங்கள் புளிக்க வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தோசை மாவில் உப்பு போட்டிருப்போங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக உப்பு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக்கிற வேண்டாம் மாவை, ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வந்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து போண்டா போடுற பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ நம்மளுக்கு சரியாக வரும். இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து இப்போ போண்டா போட்டுட்டு அடுத்த நாள் போடணும்னு நினச்சிங்கன்னா மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ போடுறீங்களோ அந்த டைமில் வந்துட்டு சோடா உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. பாருங்கள், இதுதான் வந்து சரியான பதமாக இருக்கும். நம்ம எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம உடனேவே நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உடனேவே போட்டு போண்டா பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் போண்டா போடும்போது கையில் வந்துட்டு லைட்டாக வந்து ஈரம் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். பாருங்கள், லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு மாவு இப்படி எடுத்து இப்படி போடும்போது ரொம்ப ஈஸியாக கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு போண்டா வரும். இப்போது ஸ்டவ்வில் வந்துட்டு வானலி வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா உடனே மேலே எலும்பி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் சரியாக சூடாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மிதமான சூட்லேயே நம்ம பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட் போண்டா செஞ்சு கொடுத்துர்லாங்க. நீங்கள் வந்து இதை ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து கூட நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஆனால் டீ கடையில் போடுற போண்டா வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கோங்க. ஷேப்பாக வரலனாலும் பரவாயில்லைங்க. நம்ம எண்ணெயில் பொரியும் போது அது கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். ஒரு நிமிஷம் விட்டு அப்படியே லைட்டாக எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கோங்க. இல்லைனா உள்ளர வந்து மாவாகவே இருக்கும். கலர் மட்டும் வெளியில் மட்டும் கலர் மாறிடும். அதனால் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. எண்ணெயுடைய சலசலப்பும் லைட்டாக குறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இந்த போண்டா எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா போண்டாவுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. அதே மாதிரி உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். இது எண்ணெயும் ரொம்ப இழுக்காதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உள்ள வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.